Love your enemies. Pray for those who persecute you. மத்தேயு 5:44. உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, a man cannot live without love. He becomes incomprehensible. His life does not make sense if love is not revealed to him. If he does not find love, if he does not experience love and makes it his, if he does not intensely participate in it, a man cannot live without love. அன்பார்ந்தவர்களே, மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது உணவு, உடை, உறையுள், இது மூன்றும் மனிதனுக்கு எல்லாருக்கும், சிறியவர் பெரியவர், ஆண் பெண் என்ற பேதமை இல்லாமல் எல்லாருக்கும் தேவை, அத்தியாவசிய தேவைகள். அதற்கு அடுத்து வரக்கூடிய தேவைகள், அதில் முதலாவதாக இருப்பது அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு. இந்த முதல் தேவையானது அன்பு. நான் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும். தோ உத் தெஸ். இதில் ஏதாவது ஒரு குறைவு இருக்குமாயின் அது நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு சூனியத்தை ஏற்படுத்தும். இந்த அன்பு, மதிப்பு இல்லாமல், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருத்தல், பாதுகாப்பு இல்லாமல் இருத்தல், இவைகளெல்லாம் மனதிற்குள் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தும், ஆழ்மன காயத்தை ஏற்படுத்தும். அதனால் அது விளைய விளைய அது உள்ளேயே நீருபூத்த நெருப்பாக இருக்கும். சின்ன மரங்களில் ஒரு ஆணி அடிக்கிறீங்க, இல்லை ஒரு கம்பி கட்டுறீங்க, அது என்ன ஆகும்? வளர வளர அந்த ஆணியோ கம்பியோ அதனுள்ளே பதிந்துவிடும், அதனுள்ளேயே இருக்கும். நல்ல மரமாகி அதை வெட்டி கொண்டு போய் பற்றையில் போட்டு அதை பலகையாக அறுக்கும்போது அந்த ரம்பம் இருக்கிறதே அந்த கம்பியிலையோ ஆணிலையோ பட்டுச்சுன்னா அந்த ரம்பமே உடஞ்சிரும். மரவாடிக்காரங்க திட்டுவாங்க, இப்படி எனக்கு சேதம் பண்ணிட்டீங்களே, எனக்கு தெரியாதுப்பா உள்ள ஆணி இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அது உள்ளே பதிந்து போய் இருக்கும் எவ்வளவு வளர்ந்தாலும். அப்படித்தான் நம்முடைய ஆழ்மனத்தில் பதிந்திருக்கிற காயங்கள் அது அங்கேயே ரணமாகி கொண்டு இருக்கக்கூடும், அல்லது நம்மை உறுத்தி கொண்டு இருக்கக்கூடும். இப்படி இருப்பதுதான் பின்னால் பிரச்சனைகளை கொடுப்பது. ஒரு ட்ரக் அடிக்ட் அல்லது ஒரு வகையான பெர்வர்ஸ் பர்சன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மனிதன் இருந்தான் என்றால் ஆழ்மனதிலே அவனுக்கு இருக்கக்கூடிய காயம், ஆழ்மன காயங்கள், உள்மன காயங்கள். ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்ததற்கு காரணம் சொல்லப்படுகிறது. சிறுவனாக இருந்த பொழுது தன் தாய் ஒரு வீட்டில் துன்புறுத்தப்பட்டாள். வேலை செய்கிற இடத்துல மிக மிக கேவலமாக அவள் அவமானப்படுத்தப்பட்டாள், அதிகமாக வேலை வாங்கப்பட்டாள், சாப்பாடு கிடையாது. இவைகள் எல்லாம் அவனுடைய உள்ளத்திலே ஒரு வக்கரத்தை ஏற்படுத்தியது. அந்த அம்மா, ஜெர்மன் அம்மா, வேலை செஞ்சது ஜூவிஷ் வீட்டில், ஒரு யூதர்கள் வீட்டில்.
ஆகவே அன்று ஏற்பட்ட அந்த ஒரு வெறுப்பு யூதர்களை கண்டால் தொலைத்து விட வேண்டும் என்று ஏற்பட்ட வெறுப்பு தான் பின்னால் அவன் கொடுங்கோலனாக மாறிய பொழுது யூதர்களை கொன்றொழித்தான். அதில் மிகப்பெரியது இந்த ஹோலோகாஸ்ட் என்று ரயில் பெட்டியில் யூதர்களை எல்லாம் கொத்து கொத்தா ஏற்றி அதில் விஷவாயுவை திறந்து விட்டு ரயில் அப்படியே போச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க. மிக சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி ஹிட்லர் செய்த மகாபாதகம். காரணம் என்ன? குழந்தை பருவத்தில் அவனுடைய தாய் வாதிக்கப்பட்டதை பார்த்து சகிக்க முடியாமல் வெறுப்பை வளர்த்து கொண்டான். So if he doesn't find love, his life does not make sense. அன்பின்றி ஒருவனால் வாழ இயலாது, புரிந்து கொள்ள இயலாதவனாகிறான். அவன் வாழ்வு பொருளற்றாகிறது. அன்பு அவனுக்கு வெளிப்படவில்லை எனில் அன்பை காணாமல் அன்பை அனுபவித்து தனதாக்கி கொள்ளாமல் அதில் முழுமையாக பங்கேற்க இயலாது. அப்படித்தான் நம்முடைய குடும்பங்களிலும் பிள்ளைகள், குடும்பங்களிலும் சாதாரணமாக தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுகிறார்கள். தாய் அடித்தா அப்பா பாசம் காட்டுகிறார், அப்பா அடித்தா அம்மா பாசம் காட்டுகிறாங்க. இந்த வகையில் இருக்குது. இந்த மாற்றந்தாய் அல்லது தாய் இல்லாத சமயத்தில் எங்கேயாவது கொண்டு போய் கிரஷில் விடுறாங்க. பாதுகாத்து கொள்ளக்கூடிய விடுதிகளில் விடும் பொழுது, நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பினாங்க. ஒரு பெண் ஒரு சின்ன பச்சிளம் குழந்தைய கண்மூடித்தனமாக அடிக்கிறான். பார்க்குறவங்களுக்கு அப்படியே கோபம் பற்றி கொண்டு வருது. என்ன பைத்தியக்காரச்சியாவ, சின்ன குழந்தை குச்சியில் அடிக்கிறா, கையில் அடிக்கிறா, தூக்கி போடுறா. சின்ன குழந்தை பார்க்கிறவர்களுக்கே மனது வலிக்கிறது என்றால் அவளை பெற்ற தாய் பார்த்தால் எப்படி வருத்தப்படுவாள்? கமெண்ட் எழுதுகிறாங்க, யாராவது பார்த்தா இந்த நாயை பிடிச்சி கூண்டில் போடுங்க, ஜெயிலில் போடுங்க. மனிதர்கள் இப்படி வக்கரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அது மாற்றாந்தாய் பிள்ளையோ அல்லது விடுதியில் சேர்க்கப்பட்ட பிள்ளையோ தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவருடைய சொந்த பிள்ளையா இருக்காது. எந்த தாயும் தன் பிள்ளையை அப்படி செய்ய மாட்டா. கோபத்தில் ஒரு அடி அடிக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் இவள் செய்வது சித்திரவதை. காரணம் என்ன? உள்ளத்தில் அந்த அன்பு இல்லாத தன்மை, வக்கரத்தன்மை நிறைந்திருப்பது. இந்த கட்டத்தில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல் என்று குறள் சொல்லுகிறதே, மற்றவர்களுக்கு எப்படி நான் நன்மையும் செய்ய முடியும் எனக்கு தீங்கிழைத்தவர்களை? ஆகவே பழைய ஏற்பாட்டு சட்டமே தோ ஊத்து தேஸ் தான். உன்னை யாராவது ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் அடி, ஒரு பல்ல உடைச்சா நீ ஒரு பல்ல உட. இதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டம். புதிய ஏற்பாட்டு சட்டம் அப்படி அல்ல. உன் பகைவனுக்காக ஜெபி, எதிரிக்காக ஜெபி. எப்படிங்க முடியும்? அவன் அடுத்த கன்னத்தையும் அடிச்சுட்டு போவானே. இல்லை, அதுதான் சவால் நிறைந்த போதனை. இயேசு காட்டிய, வாழ்ந்து காட்டிய போதனையும் சாதனையும். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னதை புனித முடியப்பர் சென்ட் ஸ்டீஃபன் செய்து காட்டினார் அல்லவா? அதையே ஸ்டெயின்ஸ் பாஸ்டருடைய மனைவி கிளாடிஸ், தன்னுடைய கணவர் பிள்ளைகள் உயிரோடு எரித்து கொள்ளப்பட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும், இனிமேல் வேற யாரும் இப்படி சாகக்கூடாது அப்படின்னு சாதாரணமாக சொல்லுகின்றதை போல் அவர் சொல்லவில்லை. அவர்களை மன்னிக்கிறேன். ராணி மரியா, என்னை கொலை செய்தவர்களை மன்னிக்கின்றேன். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்தார் கூட கொலை செய்தவனை மன்னித்து தங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டார்கள். என்ன ஒரு திண்மை! அதுதான் உண்மையான கிறிஸ்துவம். It is in giving that we receive, it is in pardoning that we pardon, it is in dying that we are born to eternal life. Saint Francis of Assisi. கொடுப்பதில் பெறுகிறோம், மன்னிப்பதால் மன்னிக்கப்படுகிறோம்,
மரிப்பதால் நித்திய வாழ்வுக்கு பிறக்கிறோம். ஜெபம். விழுந்தால் இருப்போம். Prayer changes us where growth is needed. Prayer strips us where growth is needed. Prayer indicates where the growth is needed. Prayer makes us uneasy at times. Prayer leads to true self-knowledge, to true humility. ஜெபம் நம்மை மாற்றுகிறது, உன்னதத்திற்கு உயர்த்துகிறது, எங்கு வளர்ச்சி தேவை என காட்டுகிறது, சில சமயம் நெருடல் உண்டாக்குகிறது, சுய அறிவிக்கும் தாழ்ச்சிக்கும் அழைத்து செல்கிறது. Give us, Lord, a humble, quiet, peaceable, patient, tender and charitable mind, and in all our thoughts, words and deeds, a taste of the Holy Spirit. Give us, Lord, a lively faith, a firm hope, a fervent charity, and the love of you. Take from us all lukewarmness in meditation, dullness in prayer, the things we pray for. Good Lord, give us grace to labor for through Jesus Christ our Lord. St. Thomas Merton. ஆண்டவரே, தாழ்ச்சியுள்ள, அமைதியான, சாந்தமுள்ள, நிதானமான, இளகிய, உதவுகின்ற மனப்பான்மையையும் எங்கள் சொல் செயல் சிந்தனைகளில் பரிசுத்த ஆவியானவரின் சுவையையும் தாரும். உயிருள்ள விசுவாசத்தையும் திடமான நம்பிக்கையையும் உணர்வுள்ள சேவையையும் உமக்கான அன்பையும் தாரும். ஜெபத்தவங்களில் மந்த நிலையிலிருந்து எங்களை மாற்றியருளும். நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களுக்காக உழைக்கும் வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.